அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. அனைத்து அருள் வளங்களுக்கு வந்தனம். இன்று திருவருட் பிரகாச வடலார் சன்மார்க்க சங்கத்துடைய மடிப்பாக்கம் வடலார் சன்மார்க்க சபையின் சார்பாக 15வது ஆண்டு எழுச்சி மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலையில் திருப்படி எழுச்சி, திருவடி புகழ்ச்சி, அருட்பெருஞ்சோதி அகவல் மற்றும் அர்ச்சகம் படிக்கப்பட்டது. அம்மா வந்து அழகாக ஜோதி தரிசனம் காமிச்சிருக்காங்க, அருள்ஜோதி அம்மா. அதைத் தொடர்ந்து இப்பொழுது உலகை கண்ணியாளர் சன்மார்க்க கோட்டை துணை கட்டப்பட உள்ளது. 10 பாடங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுதான் 10 பாடங்கள் வந்து சொல்லுவோம்.
ஒவ்வொரு பாடல் முடிவுடன் ஐயா அவங்களுக்கு தெரிஞ்சு மகாமந்திரம் ஜோதி கொடியே ஆனந்த சொருப கொடியே ஜோதி முழு பாதி கொடியே ஜோதி வடபாக கொடியே இணைகின்ற ஆதி கொடியே உலக கட்டி ஆளும் கொடியே சன்மார்க்க நீதி கொடியே சிவகாம நிமலர் கொடியே அருளுகவே கொடியே எந்தனை தாங்கி ஓங்கும் தனிக்கொடியே கருணை கொடியே ஞான சிவகாம கொடியே அருளுகவே நீதி கொடியே சன்மார்க்க நீதி கொடியே சிவகீத பாட்டு கொடியே இறைவன் வளமாக கொடியே பரநாத நாட்டு கொடியே இணைகின்ற ஞான கொடியே என் உறவாம் கூட்டு கொடியே ஞான சிவகாம கொடியே அடியேற்கு அருள்கவே நாடா கொடிய மனமடக்கி நல்ல மனத்தை கணிவித்து பாடா பிழையை பொறுத்து எனக்கும் 15 ஆண்ட பதிக்கொடியே தேடா கருவ சித்தியலாம் திகழ தயவால் தெரிவித்த கோடா கொடியே சிவதர்ம கொடியே அடியேற்கு அருள்கவே கலந்த வான் கொடியே கணங்கொள் யோக சித்தியலாம் காட்டும் கொடியே கலங்காத குணங்கொள் கொடியே சிவமோக கொடியே அடியேற்கு அருள்கவே புலங்கொள் கொடிய மனம் போன போக்கில் போகாது என மீட்டு நலங்கொள் கருணை சன்மார்க்க நாட்டில் விடுத்த நற்கொடியே வடங்கொள் ஞான சித்தியலாம் பயங்க விடங்கு மணிமன்றில் புலங்கொள் கொடியே மெஞ்ஞான கொடியே அடியேற்கு அருள்கவே சிவஞானம் குறிக்கும் கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருள்கவே தடுத்தறிய பயம் கவலை எல்லாம் தவிர்த்து கருத்துள்ளே அடுத்த கொடியே அருணவதம் அடைத்து எங்களை மெய் அருள்கரத்தால் எடுத்த கொடியே சித்தியலாம் இந்தாமலே என்று எனக்கே கொடுத்த கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருள்கவே சுத்த சன்மார்க்க கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருள்கவே ஆனந்த கொடியே அடியேற்கு அருள்கவே ஆனந்த கொடியே அடியேற்கு அருள்கவே ஆனந்த கொடியே அடியேற்கு அருள்கவே அருள்கவே சங்கற்ப நிகழ்பங்கடம் வருணம் ஆசிரமமுடைய உலகாச்சார சங்கற்ப நிகழ்பங்கடம் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாக எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே தேவரே திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் அருட்பெரும் ஜோதி சூழ்ந்து கலந்து துலந்தாய் நீதி நலசை பெரும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி
பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, ஆன்மீகவாதிகளே மற்றும் இங்கே குழுமியிருக்கும் தாய்மார்களே, பெரியோர்களே, குழந்தைகளே, உங்கள் எல்லோரையும் 15வது ஆண்டு விழா மடிப்பாக்கம் வள்ளலார் திருச்சபையின் இந்த கூட்டத்திற்கு வரவேற்பதில் சபை அன்பர்கள் மிகவும் மகிழ்ச்சி வருகிறார்கள். இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கொண்டதின் பேரில் எல்லாம் வல்ல நீதியரசர் முனைவர் மிஸ்டர் தமிழ்வாணன் ஐயா அவர்கள் தலைவராகவும் தமிழ்நாடு ஆதி திராவிடர்கள் பழங்குடியினர் மாநில ஆணையராகவும் பணி செய்து கொண்டிருக்கிற அவரை வருக வருக என்று வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் சார்பாக எல்லோரும் பலத்த கரகோஷத்துடன் அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம். மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் திரு தமிழ்வாணன் அவர்கள் இந்த பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடத்தி வைக்க ஒப்புக்கொண்டதற்கு மிகவும் நாம் இறைவனுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அருட்ஜோதி பெருமானின் திருவருளாலே இன்று ஒரு பொன்னாளாக பொறிக்கப்பட வேண்டும் என்று பேச்சாளர்களும் அருள்மிகு சொற்பொழிவாளர்களும் வந்து உங்கள் எல்லோரையும் ஆன்மீகத்துறையிலே மன அளவிலே மிகவும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல முயற்சி செய்கிறோம். இந்த நல்ல நிகழ்ச்சியை எப்பொழுதும் போல இறை வணக்கத்துடன் ஆரம்பிப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறோம். எல்லோரையும் வரவேற்பதற்கும் நிகழ்ச்சி நிரலை படிப்பதற்கும் எனக்கு உரிமை கொடுத்த நிறுவனர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து இப்போது நிகழ்ச்சியை தொடங்க வேண்டும் என்று எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறோம். முதலாக செல்வி பிரார்த்தனா அவர்களின் இறை வணக்கத்துடன் நிகழ்ச்சி தொடங்கவிருக்கிறது. பிரார்த்தனா அவர்கள் மேடைக்கு வந்து பிரார்த்தனையை நடத்தவும். தத்துவம் அறிய தரமா தத்துவம் அறிய தரமா மூலா சூரபதே நினது தத்துவம் அறிய தரமா சத்வகுணமும் ஜீவதயையும் ஞானமும் சற்றுமில்லாத கிராதனிற்கு நினது தத்துவம் அறிய தரமா மதுர பரிபூர்ண மோதகதரனே மதுர பரிபூர்ண மோதகதரனே மகாவேக்னவன கோடாரவதனே மகாவேக்னவன கோடாரவதனே மதிசே கரண் மகனே சுமுகனே மதிசே கரண் மகனே சுமுகனே மதவாரண முகனே மதிசே கரண் மகனே சுமுகனே மதவாரண முகனே ஸ்ருதி மூடிவுணர்வருள் சித்பரனே ஸ்ருதி மூடிவுணர்வருள் சித்பரனே குஹ சோதரனே ராமதாசனிற்கு நினது தத்துவம் அறிய தரமா மூலா தார கணபதே சூரபதே நினது தத்துவம் அறிய தரமா. நன்றி. இறைவணக்கத்தை தொடர்ந்து குற்றுவிளக்கு ஏற்றி ஒளிமயமாக எல்லோர் மனமும் சந்தோஷிக்க வேண்டும் என்று
ஒரு ஜோதியை ஏற்றி நாம் எல்லோரும் எல்லா நிகழ்ச்சிகளையும் தொடங்குவது ஒரு பழக்கமாக இருக்கிறது. அந்த நிமித்தமாக இப்பொழுது நான் படிக்கின்ற நபர்கள் இங்கு வந்து குத்து விளக்கேற்றி விழாவை சிறப்பிக்க வேண்டி விழாவை தொடங்க வைக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திரு ராமமூர்த்தி ஐயா அவர்கள் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மடிப்பாக்கம், திருமதி கலைமதி கோவிந்தராசு அவர்கள், திரு ஜிடி ரவிசேகர் அவர்கள் இன்ஜினியரிங் காலேஜ், திருமதி சுஜாதா அவர் ஸ்ரீலேகா விஸ்ராந்தி ஆசிரமத்தின் நிறுவனர்கள், பிரம்மஸ்ரீ சுதர்சன் ஐயா அவர்கள், திருமதி வி மஞ்சுளா தேவி வாசுதேவன் அவர்கள் வடபழனி, திருமதி ஜெயலட்சுமி பாஸ்கர் அவர்கள் புழுதிவாக்கம், திருமதி எம் சாந்தா மோகன் அவர்கள் நன்மங்கலம், திருமதி சாந்தி ராஜசேகர் அவர்கள் நீதியரசர் அவர்கள் விளக்கேற்றி தொடங்கி வைப்பார்கள். அவரை தொடர்ந்து எல்லோரும் விளக்கேற்றி இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் வல்ல பேரருள் கருணையினாலே இங்கே சன்மார்க்கத்தில் நாம் எல்லாம் பயின்று கொண்டிருக்கின்றோம். கிடைக்கரிய ஆறறிவுடைய இம்மனித தேகத்தை பெற்ற யான் இத்தேகத்தில் இடைக்கிடை நேருகின்ற மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவஸ்தைகள் எல்லாவற்றையும் நீக்கி இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழ வேண்டும் என்பதே எனது அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றது. கிடைக்கரிய ஆறறிவுடைய மனித தேகத்தை பெற்ற யான்வர். இம்மனித தேகம் அவ்வளோ சீக்கிரத்தில் பெற்றதில்லைப்பா. அவ்வளோ கஷ்டப்பட்டு பல பிறவிகளில் துன்பப்பட்டு புழுவாகவும் பூச்சியாகவும் ஈயாகவும் எறும்பாகவும் மரமாகவும் செடியாகவும் கொடியாகவும் கல்லாகவும் கடந்து இந்த மனித தேகத்தை நாம் பெற்றிருக்கோம். இந்த மனித தேகத்தை பெற்ற நாமும் உலகில் உள்ள எல்லா சமய மதங்களெல்லாம் மாட்டிக்கிட்டு அங்கங்கெல்லாம் துன்பப்பட்டு கிடக்கிறோம். அதுதான் இறந்து நீர் வீணே அழிதல் அழகல வேண்டுவர். அதனால் இந்த நம்ம மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கன்வர். ஏன் ஒருத்தன் சாவறான்டான்னா, தப்பாலே சகத்தவர் சாவே துணிந்தார், தாம் உளம் நான் சாதலை துவைத்தேன். பாருங்கள், வந்தது தப்பு, பேசுறது தப்பு, ஆடினது தப்பு, பாடினது தப்பு, தின்னது தப்பு, தூங்குனது தப்பு, எல்லாமே தப்புன்னிட்டார். எல்லாமே தப்புன்னிட்டார். தப்பாலே சகத்தவர் சாவே துணிந்தார், தாம் உள நான் சாதலை தவிர்த்தேன், எப்பாலும் எக்காலும் இருத்தலை பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி. துப்பாலே விளக்கிய சுத்த சன்மார்க்க ஜோதி என்று ஓதிய வீதியை விட்டு
அப்பாலே போகாமல் ஆடேடி பந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி பந்துன்றார். அதனால் நம்மளுக்கு கிடைக்கற்கரிய அரிய பெரிய இறைவனாகவே ஆகக்கூடிய மார்க்கம் சகமார்க்கம் சன்மார்க்கம் அப்படின்னு பார்க்கும்போது 4 விதமான மார்க்கத்தை சொல்லுவாங்க. தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம்ன்ட்டு. நாம் சன்மார்க்கம் என்பது நாம் இறைவன் ஆக வேண்டும். கொஞ்ச காலமாக நான் எங்கே வெளிப்படுறதில்லை, என்ன நானே நோண்டிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரே ஒரு பொய் சொல்லிட்டோம்னா கூட ஏன்டா இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணுறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம், ஒரு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? பெருமாள் சொல்கிறாரு, இந்த பொய் சொல்கிறத பற்றி அருமையாக சொல்கிறாரு. தேவரீர் திருவருள் பெருங்கருணை பெரும்புகழை துதித்தற்கு விரும்பிய மூர்த்திகள் முதலியோர் எப்படி சொல்கிறாரு பாருங்க, அருமையாக கேளுங்க. தேவரீர் திருவருள் சமூகத்தில் துதித்தற்கு விரும்பிய மூர்த்திகள் தேவரீர் திருவருள் சமூகத்தின் இயற்கை பெருங்குண புகழை துதித்தற்கு விரும்பிய மூர்த்திகள் முதலியோர் துதித்தற்கருவியாகிய தத்தம் சென்னா உறுப்புகள் வாய்மை கூறல் இன்சொல் புகழல் முதலிய ஒழுக்கங்களில் சான்றலர் என்று துதித்தல் இன்றி அச்சுற்று நிற்கின்றனர். பாருங்களேன், தேவர்களே இறைவனுடைய புகழை போற்றுவதற்கும் போற்றுவதற்கும் அவரை அர்ச்சிப்பதற்கும் நம்ம நாக்கு என்னது உண்மையை பேசலை, இனிமையாக பேசக்கூடிய நாக்கா இல்லையேன்னு சொல்லிட்டு நான் இந்த உண்மை பேசாத தயவோட இரக்கத்தோட கருணையோட பேசாத இந்த நாக்கை வச்சுக்கு நான் எப்படி இறைவனுடைய புகழை பேசுவேன் துதிப்பேன்னு அச்சுற்று நிற்கிறாங்களாம் தேவர்களே. அப்போ நம்மக்கிட்ட சொல்கிறார் பாருங்க, இது என்று உண்மை அறிஞர் வாசகத்தால் அறிந்தேன், இக்கணம் அறிந்த கடையேன் பொய் உரைத்தல் பயனில கூறல் முதலிய தீமைகள் பயின்று தடித்த எனது அசுத்த நாவினால் தேவரீர் திருவருள் பெருங்குண புகழை எங்கனம் துதிக்க தொடங்குவேன்றார். இப்போ பொய் சொல்கிறதே நமக்கு தகுதி இழந்துடுறோம் நம்ம. அதுக்கப்புறம் வஞ்சம் சூது கள்ளம் கபடம் இவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட, எல்லாத்தையும் நிற்கணும். இப்போ அதுக்கு தான் பெருமான் சொல்வார், அதை பெருமான் அருமையாக சொல்வார். என்ன சொல்கிறாருன்னாக்கா, நாம் முயற்சி பண்ணி முயன்று தேவர்களாலேயே முடியாதுன்றார். அப்பேற்பட்ட நம்ம மார்க்கத்தில் சன்மார்க்கத்தில் பயின்றிருக்கோம், தேடி இருக்கோம், தெரிஞ்சிருக்கோம், வந்திருக்கோம். இங்கே நாம் எல்லாரும் தேரணும். பெருமான் நான் அடைஞ்ச இந்த பெரும்புகளை எல்லோரும் அடையணுன்றதுக்காக தான் சன்மார்க்கத்தை ஏற்படுத்தியிருக்கார் பெருமான். அதனால் நாம் இந்த மார்க்கத்துக்கு வந்த தங்கமே அணையார் கூடிய சமரச சுத்த சன்மார்க்க சங்கமே கூடணும் அப்படின்றார் பெருமான். அதனால் இவ்வளோ பெரிய சமாச்சாரத்துக்கு நாம் வந்துட்டால் மட்டும் போதாது, தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது, இதை நடைமுறைக்கு எடுத்து வரணும். இந்த நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு நமக்கு என்னென்னா உலகியல் சமாச்சாரம் சொல்கிறார். உலகியல் சிறிதும் உளம்பிடியா வகை அழகில் பேரவர்களால் அறிவது விளக்கி சிறுநெறி செல்லா திறன் அளித்து அழியாது உருநெறி உணர்ச்சி தந்து எப்படி சொல்கிறார் பாருங்க. தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும் சேர்கதி பல பல செப்புகின்றாரும் பொய் வந்த கலை பல புகன்றிடுவாரும் பொய்ச்சமயாதியை மெச்சுகின்றாரும் மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் மேல் விளைவறிகளர் எய் வந்த துன்பொழித்துக்கு அவருக்கு அறிவருள் வீர்ன்றார். அவனுக்கு அறிவில்லாத போடுவதான் மற்ற மதமார்க்கங்கத்தெல்லாம் போய் மாட்டிக்கிறான் அப்படின்றார். அவருக்கு முதல்ல அறிவை கூட ஆண்டவான்னு கேட்குறார் பெருமான். அதனால் நாமெல்லாம் அறிவு பெற்ற நாமும் இத்தேகத்திலே நித்திய தேகமாகி பெற்று எக்காலம் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழில் வாழ வேண்டும் என்று எல்லோரையும் வணங்கி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு ஐயா சம்பத் ஐயா அவர்களுக்கு உயிரினும் மேலான நண்பர் ஐயாவுக்கும் இந்த சபையில் கூடியிருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா, வாழ்த்துக்கள். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.
மரியாதை நிமித்தமாக எல்லோருக்கும் சிறப்பு செய்யப்பட்டது. இப்பொழுது உங்கள் கரகோஷத்துடன் விழாவின் முக்கியமான அம்சமாக சிறப்புரை ஆற்றுவதற்கு நீதியரசர் அவர்களை நான் கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். எல்லோரும் கரகோஷத்துடன் நீங்கள் அக்ரி செய்தால் ஆரம்பிக்கிறோம். மிக்க நன்றி. மாண்புமிகு நீதியரசர் முனைவர் ச. தமிழ்வாணன் ஐயா அவர்களை சிறப்புரை ஆற்றி இந்த விழாவின் முக்கிய அம்சங்களை எடுத்து கூறி சிறப்பாக சிறப்புரை ஆற்றி நம்ம எல்லாம் மகிழ்விக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்களை ரிக்வெஸ்ட் செய்கிறேன். திருவள்ளுவர் பிரகாச வள்ளலாரின் சன்மார்க்க எழுச்சி மாநாடு 15ஆம் ஆண்டு விழா. வள்ளலார் அவர்கள் அவதரித்த நாள் 1823 அக்டோபர் 5ஆம் நாள். 203 ஆண்டுகளாகி இருக்கிறது. ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மதம், மார்க்கம், சன்மார்க்கம் என்று சொல்லுகிறோம். மதத்துக்கும் மார்க்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? மதம் என்பது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் இதுதான் என்று சொல்லுவதுதான் மதம். மதம் சமயத்தில் மதம் கொண்டதாகவும் இருக்கும். மனிதனுக்கு மதம் வரக்கூடாது, யானைக்கு வேணா வரலாம். மார்க்கம் என்பது அப்படி அல்ல. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், மதம் என்றால் இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், புத்த மதம், ஜைன மதம், இன்னும் எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன, யூத மதம் எல்லாம். ஆனால் மார்க்கம் என்பது அப்படி அல்ல. மார்க்கம் அனைவருக்கும் பொதுவானது, அனைவரும் பின்பற்ற வேண்டியது. அப்ப அருட்பெருஞ்சோதி என்று சொன்னால் அவர் தேடலிலே ஈடுபட்டார். சாதாரண மாணவராக இருந்து படிப்படியாக வளர்ச்சி பெற்று அவர் உச்ச நிலை அடைந்தார், இறைவனோடு கலந்தார். இதுதான் உண்மை. சொல்ல வேண்டுமானால் அவர் அருட்பெருஞ்சோதி ஜோதி வடிவிலே கடவுளை காண நினைத்தார். பாரதியார் சொல்லுவார், மகாகவி, ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மூலத்தில் இருக்கும் முழுவன் மேனியன் காரில் கொண்டு பார்க்கடல் மிக கிடைப்போன், மகமது நபிக்கு மறையொருள் புரிந்தோன், இயேசுவின் தந்தை என உருவத்தாலே பரவாறு கற்பனைத்து ஒவ்வொரு உருவத்தை கொடுத்து வாழ்வது ஒரே கடவுளை தான். அது ஒளி எனும் அறிவாம் என்று சொல்லுவார் பாரதி. அப்ப பாரதியினுடைய ஆத்திச்சூடிக்கும் வள்ளலாருடைய என்னன்னா, அவர் மகாகவி பாடினார், நம்ம கேட்க வைத்தார். ஆனால் வாழ்ந்து காட்டினார். அருட்பெருஞ்சோதி வாழ்ந்து காட்டினார். அவர் முருகனை பற்றி பல பாடல்களை பாடியிருக்கிறார். பெருமாளை பற்றி கூட பாடியிருக்கிறார். குறிப்பாக சிவபெருமானை பற்றி பாடியிருக்கிறார். அதில் காராய வண்ண மணிவண்ண கண்ட கண்ண சங்கு சக்கரதார காராய வாழ்வு தெரிஞ்சு சொல்லி தாமோதரனாம் தாமோதர ராமநாய கேசவநாய என்று வரும். அது படிக்கும்போது ஒரு மந்திரம் மாதிரி வரும். காராய வண்ண மணிவண்ண கண்ண பெருமாளை சொல்லுகிறார். ஆனால் அதே நேரத்தில் முருகனை பற்றி பாடுகின்ற போது உரிமையுடன் இருக்கின்ற உத்தமர்தம் உள்ள வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். உறவு கலவாமை என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம பழகுபவர்கள் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுவார்களே, ஆனால் அவர்களோடு நம்ம வைத்துக் கொள்ளக்கூடாது, பேசலாம், பழகக்கூடாது. இந்த ஒரு கருத்தை வள்ளலார் அவர்கள் நமக்கு போதித்தார்கள். சரி, முருகனை பற்றி பாடினார். ஈசனை பற்றி பாடும்போது சிவபெருமான் மிக உச்ச நிலையிலே சொல்லியிருக்கிறார். சிவபுராணத்துக்கு முந்தைய ஒரு இதில் கூட உண்டு, சிவன் ஒளி வடிவிலே காட்சி அளிக்கிறார். சிவபெருமான் அவர் 33 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமார்களை படைத்ததாக சொல்லப்படுகிறது. அதில் இந்த ரிஷிமார்கள் எல்லாம் கேட்கிறார்கள், இறைவா நீ ஆனா பெண்ணா? ஆணும் நானே பெண்ணும் நானே, அப்பனும் நானே அன்னையும் நானே. ஆணாக பார்க்கும்போது அப்பன் சிவன், அன்னையாக பார்க்கும்போது சக்தி, நாங்கள் இருவரும் ஒன்றுதான் என்று சொல்கிறார். இது எவ்வளவு மிகப்பெரிய தத்துவம். இங்கே ஆண் பெண் என்று பேதம் கூடாது. அதைத்தான் வள்ளலாரும் நமக்கு எடுத்துரைத்தார். சமநிலை, சமத்துவம். அப்போ மதங்களுக்கு எதிராக செயல்பட்டவர் வள்ளலார். ஆனால் மார்க்கத்தை வைத்திருந்தார். மார்க்கம் என்பது அனைத்து மக்களையும் வழிநடத்தக்கூடியது. ஜீவகாருண்யம். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் பலர் சொன்னார்கள், அற்புதமாக சொன்னார்கள். ஜீவகாருண்யம் மட்டுமல்ல, உண்மையை பேசுதல். உண்மையை யார் பேச முடியும்? நேர்மையானவர்கள் தான் பேச முடியும்.
யார் வேணாலும் உண்மையை பேச முடியாது. ஏன்னா அவர்கள் உண்மை தவறானதாக இருக்கும். ஆக சமுதாயம் அவர்களை தண்டிக்கக்கூடும். எனவே உண்மையை பேச வேண்டும், நல்ல நடத்தை வேண்டும், சொன்னதை செய்ய வேண்டும், செய்வதை சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, மக்கள் மீது இரக்கம் கொள்ள வேண்டும். இரக்கம் கொள்ளாமல் எப்படி இருக்க முடியும்? அப்படி இரக்கம் கொண்டால்தான் அவர்கள் மனித வாழ்க்கையிலே சிறப்பாக இருந்திருக்கிறார்கள் நாம் கருத முடியும். இப்போ வள்ளலார் சுவாமிகளை பற்றி பார்க்கின்ற போது, வள்ளலார் சுவாமிகள் ஜோதி வடிவிலே இறைவனை பார்த்தார். அப்போ ஜோதின்னு வரும்போது அது ஈஸ்வரனா, பெருமாளா, முருகனா, அல்லாவா, இயேசுவா, யார்? அனைத்தும் ஒரு கடவுள் என்று சொன்ன பிறகு அதற்கு உருவங்கள் என்பது நாம் செயற்கையாக கொடுத்தது. உண்மை அதற்கு உருவம் இல்லை. அப்போ எப்படி தான் கும்பிடுறது? அதுதான் ஜோதி. அப்படி ஜோதி வடிவிலே வழிபடுகின்ற போது காலப்போக்கிலே உள்ளம் பண்படுகிறது, மக்களுக்கு சேவை செய்கிறார்கள். இங்கே பல சகோதரிகள் வந்திருக்கிறார்கள், தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள், சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லோரையும் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்ன மகிழ்ச்சி என்றால், ஒரு பண்பாடு தெரிகிறது, ஒரு சீரிய பண்பாடு, மேல் நோக்கிலே இல்லை. இந்த ஒரு நிலையை தான் உலக அளவிலே பரப்பினார் வள்ளலார் சுவாமிகள். அவர் ஜோதி வடிவிலே நாம் பார்க்கின்ற போது இறைவனோடு கலந்து விட்டார். ஒவ்வொருவரும் அந்த நிலையை அடைய முடியும் என்பதுதான் அவர் கருத்து. ஒவ்வொருவரும் ஜோதி வடிவிலே இறைவனை பார்த்து தொடர்ந்து வழிபட்டால், நேர்மையாக இருந்தால், உண்மையை பேசினால், ஒழுக்கத்தோடு நடந்து கொண்டால் நிச்சயமாக இறைவனோடு அவர்கள் சேர்ந்து விடுவார்கள். இதுதான் வள்ளலார் நமக்கு காட்டுகின்ற அற்புதமான வழிமுறை. இந்த அற்புதமான வழிமுறையை நாம் பின்பற்றுவோமேயானால் நிச்சயமாக இந்த தனிநபர் மட்டுமல்ல, தனிநபர் சார்ந்த குடும்பம் மட்டுமல்ல, நாடு மட்டுமல்ல, உலகமே முன்னோக்கி செல்லும். இன்றைக்கு கூட பார்க்குறோம், பல நாடுகள் ஒன்று மோதிக்கொள்கின்றன. அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். பெரிய நாடு என்றால் நிறைய அணு ஆயுதம் வைத்திருக்கோம். அப்போ உலகத்தில் இருக்கிற அணுகுண்டுகள் எல்லாம் பல முறை உலகத்தை அழிக்க முடியும். அந்த அளவுக்கு அழிவுத்தன்மை. ஏன் இதுக்கு அவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில மட்டும் இல்லைன்னா போயிடும். இப்போ கூட நமது இந்தியாவை பார்த்து எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இந்தியாவுடைய வளர்ச்சி இவ்வளோ தூரமா என்று பார்க்கிறார்கள், விஞ்ஞான வளர்ச்சி. அதே நேரத்தில் அணுகுண்டு சோதனையும் பண்ண வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா அவாடிப்பா தற்காப்பு என்ற நிலையிலே. அப்போ இங்கே வந்திருக்க இளம் சிறுவர்கள், அன்பிற்குரிய சகோதரர்கள், இளைஞர்கள் அனைவரும் நாட்டை பற்றி, மக்களை பற்றி சிந்திப்பார்களே ஆனால் நிச்சயமாக நாடு மேல்நிலைக்கு வரும். அதில் சற்றும் ஐயமில்லை. இப்படி வள்ளலார் சுவாமிகள் அவர்கள் மக்களை வழிநடத்தினார். இந்திய மக்களை மட்டுமல்ல, உலக மக்களை, இந்து மதத்தை மட்டுமல்ல, அனைத்து மதங்களையும். இப்போ அப்படி பார்க்கின்ற போது என்னென்னா, ஒன்றே கடவுள், ஒன்றே இறைவன், ஆணும் அவனே, பெண்ணும் அவனே, தந்தையும் அவனே, தாயும் அவனே. அப்போ அர்த்தநாரீஸ்வரராக ஈஸ்வரன் காட்சி அளிக்கும் போது அவர் என்ன சொல்றார்? என்னை தாயாக பார்க்கும்போது நான் சக்தி, தந்தையாக பார்க்கும்போது நான் சிவன். எனக்கு பிறப்பில்லை, இறப்பில்லை. சிவனுக்கு இறப்பெல்லாம் இல்லை. ஆக பல கதைகள் எல்லாம் இருக்கு, பல தோற்றங்கள்லாம் இருக்கு. தோற்றங்கள் அவை அனைத்தும் நம்மை வழிகாட்டுவதற்காக. ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், இறைவன் ஜோதி வடிவிலே உள்ளவன், இறைவன் ஆன்மீகத்திலே ஆண்டவன். இறைவனுக்கு அனைத்தும் தெரியும், எதுவும் தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. இத்தனை சகோதரிகள் வந்திருக்கோம் என்று சொன்னால் நமக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறது. ஆன்மீகம் என்று சொன்னால் மனித நேயம், மக்கள் பண்பு, அதுதான் சைவம் என்று சொல்கிறோம். சைவம் என்று சொன்னால், இப்போ நான் கூட உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இது மாதிரி பல பேர் ஆகியிருக்காங்க. நான் ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய வள்ளலாரை அங்கே தரிசனத்துக்கு போயிருந்தேன். அதுக்கு முந்தைய எனக்கு நான் வெஜிடேரியன் பிடிக்காது, ஆனால் முழுசாக வெஜிடேரியன் ஆகிட்டேன். ஏன்? என்னை மாற்றியது யார்? வள்ளுவரும் வள்ளலாரும் தான். வள்ளுவன் சொல்கிற கொல்லாமை, புலால் உண்ணாமை, அதைத்தான் இவர் சிறப்பாக சொல்கிறார். நமது வள்ளலார் அனைவருக்கும் புரியும் வரையிலே சொல்லுகிறார். அந்த ஒரு நிலையை நாம் பின்பற்றுவோம். ஆனால் சிறுக சிறுக நாம் உச்சநிலையை அடைவோம்.
ஒவ்வொருத்தரும் வள்ளலாராக முடியும். அதைத்தான் வள்ளலார் சொல்லுகிறார். ஒரு ஆணும் பெண்ணும் இறைவனாக முடியும், அர்த்தநாரீஸ்வரராக முடியும், ஜோதி வடிவை அடைய முடியும், இறைத்தன்மையை பெற முடியும், இறைவனோடு ஐக்கியமாக முடியும். எனக்கு இப்போ அருகாமையில் இருக்கிற சகோதரர் திருவண்ணாமலை அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் மாணவர்கள் மாணவர்கள் இவ்வளவு பேரை படிக்க வச்சு மேலே கொண்டு வரோன்னு. அதெல்லாம் மிகப்பெரிய ஆற்றல், பாராட்டத்தக்க செயல். இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ பண்பட்ட ஒரு தோற்றம், பண்பட்ட எண்ணங்கள். 92 வயது உள்ள சகோதரி கூட ஒருத்தரை பார்த்தேன். நான் சொன்னேன், உங்களை விட ஒரு 20 வயசு தான் குறைவு, ஏன்னா 72. ஆக நாம் எப்படி இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்பது ஆசை. நான் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், என்னை வந்து அழைப்பதற்கு பையூர் கோபாலகிருஷ்ணன் வந்தார். பையூர் கோபாலகிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும். அவர் நினைச்ச மிருதங்க தான் ஞாபகம் வரும், மிருதங்க சக்கரவர்த்தி. அவர் இசையில் இந்த அளவுக்கு நாட்டம் உள்ளவர். இன்னொரு அழைக்க வந்தது யார் என்று சொன்னால், தயவு திரு சம்பத் அவர்கள். பார்க்கும்போது நமக்கு தெரியும், அந்த வள்ளலாரை பார்ப்பது போலவே இருக்கிறது. வள்ளலாரை பார்க்கும்போது எப்படி நம்ம உணர்வு வருவோம். ஆக ஒவ்வொருத்தவங்களை பார்க்கும்போதும் நல்ல எண்ணங்கள் வருகின்றது, நல்ல சிந்தனை வருகிறது. அதுதான் இன்றைக்கு சமுதாயத்துக்கு தேவை. அதைத்தான் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி, வணக்கம். தாமல் சரவண ஐயா அவர்களுக்கு நீதி அரசு அவர்கள் மரியாதை செலுத்துதல்.